இவ்வளோ நாளாக கேரளா சர்க்காரால் மூடி வைக்கப்பட்ட ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் இப்போ வெளியே வந்திருக்கு. ஏது நியூஸ் சேனல்ஸ் ஓபன் பண்ணாலும் இதை பத்தி தான் நியூஸ். ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னா என்ன, எதுக்காக கேரளா கவர்மெண்ட் இப்படி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க? 2017 கேரளா ஹீரோயின் அட்டாக் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது. அந்த கேஸ் சம்பந்தமாக கேரளா சூப்பர் ஹீரோஸில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டில் வச்சிருந்தாங்க. அவர் ஜாமீன் எடுத்துட்டு வந்தால் கூடவே அதோட கேஸும் விசாரணையும் இப்போதும் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டில் இதுவரை அந்த கேஸ்க்காக இப்போதும் தண்டனை ஒன்றும் வழங்கல. இப்படி ஒரு நிகழ்வு அந்த ஹீரோயினுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஹீரோயின்ஸ் அவருக்கும் ஏற்பட்ட கஷ்டங்களை சொல்லி முன் வந்தாங்க. இது நிறையவே பேசப்பட்டுச்சு. பிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்படி என்னதான் நடக்குது, இந்த ஹீரோயின்ஸ்க்கு அப்படி என்ன கொடுமை நடக்குது, இத பத்தி நிறையவே தெரிய கேரளா கவர்மெண்ட் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் கே ஹேமா என்றவங்க தான் அதோட ஹெட்டாக இருந்தது. அதுக்காகத்தான் இதுக்கு ஹேமா கமிட்டி என்ற பேர் வந்துச்சு. இந்த கமிட்டியில் உள்ளவங்க மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியோட ஆழத்துல இறங்கி போறாங்க. போனப்ப பார்த்தது என்ன, இவ்வளவு நாள் நாம எல்லாம் கேட்டுட்டு இருந்த காசிப்ஸ் தான். அதெல்லாம் காசிப்ஸ் அல்ல என்று இப்பதான் தெரிஞ்சது. இந்த கமிட்டியில் உள்ளவங்க முதல்ல பண்ணது என்னன்னா, 50க்கும் மேல வயசான நடிகர்களை நேரில் போய் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இதுல என்னன்னா, அவர் சொல்றது அப்படியே ரிப்போர்ட்டில் எழுத மாட்டாங்க. அதுக்கு கரெக்ட் ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் எழுதுவாங்க. 2017 ஜூலையில் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. 2019 டிசம்பர் 31க்கு கேரளா சிஎம் ஆன பினராயி விஜயன் கிட்ட ஜஸ்டிஸ் ஹேமா மற்றும் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் சேர்ந்து இந்த ரிப்போர்ட் நேரில் கொடுத்தாங்க. இப்போ 2024 ஆகஸ்ட் ஆச்சு. இவ்வளவு நாளும் கேரளா கவர்மெண்ட் அது வெளியே விடவே இல்லை. ரைட் டு இன்ஃபர்மேஷன் கமிஷன் எடப்பட்டதுனால இந்த ரிப்போர்ட் வெளியே வந்துச்சு. 300 பேஜ் கொண்ட இந்த ரிப்போர்ட்டில் வெறும் 233 பேஜ் தான் இப்போ உள்ளது. அது நிறைய ஆக்டர்ஸோட பர்சனல் டீடைல்ஸ் உள்ளதுனால எடுத்துட்டாங்க என்று சொல்றாங்க. 233 பேஜஸ் கொண்ட PDF தான் இப்போ இந்த ரிப்போர்ட். அதுலயும் நிறைய பேராகிராஃப் எடுத்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. சோ சுருக்கி சொல்லணும்னா, நாம எல்லாம் இவ்வளவு நாள் கேட்டுட்டு வந்த விஷயம் தான். மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு செக்ஸ் ராக்கெட் நடக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆக்டர்ஸ் மூவில நடிக்க போனா அந்த மூவியோட ப்ரொடியூசரோ டைரக்டர்ஸோ ஆக்டர்ஸோ ஈவன் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா என்றுதான் கேக்குறாங்க. இந்த அட்ஜஸ்ட் காம்ப்ரமைஸ் என்ற வேர்ட் இந்த ரிப்போர்ட்டில் அத்துப்படியே சொல்லப்படுது. அதாவது மூவில நல்ல லீட் ரோல் தர, சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிக்க வைக்கிற, ஆனா எங்க கூட பெட் ஷேர் பண்ணணும், இதுதான் அவங்களோட டிமாண்ட்ஸ். இது மலையாளம் சினிமாவில் ஒரு கூட்டம் ஆளுங்க செய்யறாங்க என்றுதான் இந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. இதே ரிப்போர்ட்டில் வேறையும் சொல்லப்படுது என்னன்னா, இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் இப்படி இல்ல, நல்ல ஆக்டர்ஸும் இருக்காங்க, நல்ல டைரக்டர்ஸும் இருக்காங்க, அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் என்று சில நடிகர்கள் சொல்லியிருக்காங்க என்றும் இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கு. அதனால இங்க நாம மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரி முழுசாக குத்தம் சொல்ல முடியாது. ஒரு கூட்டம் ஆளுங்க தான் இதோட பேரையே கெடுக்கிறாங்க. புதுசா சான்ஸ் கேட்டுட்டு வர பொண்ணுங்க கிட்ட செக்ஷுவல் ரீதியாக அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கு சம்மதிக்கலன்னா அவரை இன்டைரக்டாக துன்புறுத்துற விதத்தையும் இந்த ரிப்போர்ட்ஸில் சொல்லப்படுது. இதுக்கு சம்மதிக்கலன்னா அவரை பேன் பண்ணிடுவாங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து. இந்த பேன் யார் பண்ணுவாங்கன்னா, 15 பேருள்ள ஒரு பவர் குரூப் இருக்கு இந்த மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அதுக்கு பவரில் டாப்பில் உள்ளது ஃபேமஸான ஒரு மலையாளம் ஆக்டர் தான். இவங்க சம்மதிக்காம இருக்கிற பொண்ணுங்களை பேன் பண்றது மட்டுமல்லாம வெளியே சொன்னா உயிரோடைய விடமாட்டோம் என்று சொல்லி பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காங்க. இதனாலேயே நிறைய பெண்கள் இதெல்லாம் வெளியே சொல்லாம இருந்துட்டாங்க என்று இந்த ரிப்போர்ட்டில் சொல்றது. இது மட்டும் அல்லாம ட்ரக்ஸும் மயக்க மருந்தும் நிறையவே இந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றாங்க. நிறைய ஆக்டர்ஸ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் லொகேஷன்லயே வருவாங்க. நாம முன்னாடி எல்லாம் நிறையவே நியூஸில் பார்த்திருக்கோம், சில ஆக்டர்ஸ் மயக்க மருந்து யூஸ் பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணாங்க என்றெல்லாம் சொல்லி. ஆனா இதெல்லாம் கோர்ட்டில் வரும்போது மயக்க மருந்தெல்லாம் வெறும் ஒரு குளுக்கோஸ் பவுடராக மாறிடும். அதுதான் இந்த பவர் குரூப்போட பவர். இந்த ரிப்போர்ட்டில் ஒரு பேராவில் இன்னொன்னு சொல்லப்படுது. அதாவது மூவியில் நடிக்க வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க தான் ரொம்பவே பிரச்சனையா சந்திக்கிறாங்க. காலையில 7 மணிக்கு வந்தா லேட் நைட் 2 மணி வரை ஷூட்டில் இருக்கும். அதுவும் நல்ல ஒரு பாத்ரூம் இருக்காது. பீரியட்ஸ் டைமில் பேட் கூட மாத்த இடம் இருக்காது. பாத்ரூம்ல லாக் கூட சரியா இருக்காது. ஷூட்டிங் ஆனா காசு கூட ரொம்பவே கம்மியாகத்தான் கிடைக்கும். கூலி வேலை செய்யறவங்களுக்கு கூட இதை விட சம்பாதிப்பாங்க. அதுலயும் ஏஜென்ட்ஸ்னு சொல்லி கொஞ்சம் பேர் பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அந்த காசுலயும் ஷேர் எடுத்துப்பாங்க. சில ஆக்டர்ஸ் இந்த பொண்ணுங்களை நேரடியாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இந்த ஏஜென்ட்ஸ் முகாந்திரமாகத்தான் பேசிப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஓகேனா அவளுக்கு நெக்ஸ்ட் மூவிலையும் சான்ஸ் இருக்கும். இல்லனா அவளை மென்டலி பிசிக்கலி டார்ச்சர் கொடுத்து பேன் பண்ணிடுவாங்க சில கூட்டம். இந்த ரிப்போர்ட்டில் இன்னும் சிலது சொல்லப்படுது. அதாவது சில பொண்ணுங்க இது அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஹீரோயின்ஸ் ஆகி வந்திருக்காங்க என்று. அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுல என்ன இருக்கு என்று கேக்குறாங்க. இப்படி இருந்தா நாடு எப்படி உருப்படும்? இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.